அர்லேகரை ஆளுநராக நியமித்து பாஜக ஜனநாயக சித்து விளையாட்டை நடத்தி வருகிறது என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விமர்சித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த புத்தரச்சல் பகுதியில் சீமை கருவேல மரங்களை அகற்றும் நிகழ்வில் கலந்து கொண்ட பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அவர் குதிரை பேரத்தை துவக்கியவர்களே திமுகவினர் தான் எனவும் விஜய் அரசை கவிழ்க்க திமுக சதி செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். விஜய் அரசு 5 ஆண்டுகளுக்கு நீடிக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அந்த அரசை வீழ்த்துவதற்காக நீங்கள் எல்லாவித பகிர்ந்த முயற்சிகளிலும் ஈடுபட்டிருக்கிறீர்கள். தான் ஒன்றுக்கு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீர்கள். நான் சொல்லுகிறேன், இங்கே தலை விரித்தாடிய கமிஷனுக்கு முற்றுப்புள்ளி வைத்தது விஜய் அரசு. கட்டிங் கரப்ஷனுக்கு முற்றுப்புள்ளி வைத்தது எங்க விசாரிச்சுக்கலாம். 10 காசு கொடுக்காம அனுமதி வாங்குறாங்க. முந்தி 15 லட்சம், 1 கோடி, 2 கோடி, 10 கோடி கப்பல் கட்டா தான் அனுமதி கிடைக்கும். இது முன்னைய திமுக அரசியல். இந்த அரசு ஊழலை வேருடன் பிடுங்கி எறிகிற அரசாக இருப்பதால் நாங்கள் முழு மனதோடு விஜய் அரசை ஆதரிக்கிறோம்.